வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 9th மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். லாவணி மற்றும் தமாஷா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. நாட்ராஜ் மற்றும் மகாராஜ் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். லாகோ மற்றும் பாலா எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. கைவா மற்றும் சாங்லோ எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. நாகாலாந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, கரோ, கச்சாரி மற்றும் மிகிர். பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகாக்கு 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. குருநானக் வகிகுரு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் குரு கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற புத்தகத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1905ஆம் ஆண்டு பனாரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையில நடந்துச்சு. தேவேந்திரநாத் தாகூர் இந்தியன் மிரர் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சரமதி நாகாலாந்தின் மிக உயர்ந்த சிகரம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. 20 புள்ளி திட்டமும் 5வது ஐந்தாண்டு திட்டத்துலதான் நாம அறிமுகப்படுத்தினோம். பண மசோதாக்கள் தொடர்பான சிறப்பு நடைமுறைய சரத்து 198ல சொல்லியிருக்காங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் முதல் அமைச்சர். பில் எழுச்சி கந்தேஷ் அப்படிங்கிற பகுதியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினாங்க. அதன் காரணமாக தான் நடந்துச்சு. பாப் ஜோன்ஸ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டைகர் வுட்ஸ் எந்த மாநிலத்தின் சண்டி தாராகாசி புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? ஒடிசா. கற்கால குழந்தை புதைக்குழி சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? தமிழ்நாடு. ப்ரோ கபடி லீக் 10வது பதிப்பை வென்ற அணி எது? புனேரி பல்டான். இந்தியா எந்த நாட்டுடன் பார்மகோபியா அங்கீகாரம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? நிக்காராகுவா. ஹங்கேரியின் புதிய அதிபராக பதவியேற்றவர் யார்? தாமஸ் சுல்யோக். டேனியல் நொபோவோ ஈக்குவடர் நாட்டுடைய ஜனாதிபதி. டொனால்ட் டஸ்க் போலாந்து நாட்டுடைய பிரதமர். ஃபெலிக்ஸ் ஷிசேகேடி காங்கோ நாட்டுடைய ஜனாதிபதி. ஷெரிங் டோப்கே பூட்டான் நாட்டுடைய பிரதமர். பெர்னார்டோ அரவலோ குத்தமாலா நாட்டுடைய ஜனாதிபதி. அஹ்மது அவாத் பின் முபரக் ஏமன். பிரபோவோ சுபியாண்டோ இந்தோனேஷியா. ஆசிஃப் அலி சர்தாரி பாகிஸ்தான் நாட்டுடைய அதிபர். BSF இன் முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை யார்? BSFங்கிறது பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படை. எல்லை பாதுகாப்பு படையுடைய முதல் ஸ்னைப்பர் சுமன் குமாரி. இவங்க தான் சுமன் குமாரி. இந்த எல்லை பாதுகாப்பு படை 1965ஆம் ஆண்டு குஸ்ரோ ஃபராமுர்ஸ் ருஸ்தாம்ஜி அப்படிங்கிற ஒருத்தரால அறிமுகமாச்சு. சிவா சவுகான் சியாச்சினுடைய முதல் பெண் அதிகாரி. சைலிஜா தாமி இந்திய விமானப்படையில் முன் வரிசை போர் பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி. கோல்டன் குளோப் ரேஸை முடித்த முதல் இந்தியர் அபிலாஷா டோமி. மலையேறும் படிப்பை முடித்த முதல் பெண் NCC கேடட் ஷாலினி சிங். பெண்கள் கரிபியன் பிரீமியர் லீகில் பங்கேற்ற முதல் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயாந்தா பட்டேல். சியாச்சினில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் மருத்துவ அதிகாரி கீதிகா கவுல். இந்தியாவின் முதல் டால்பின் ஆராய்ச்சி மையம் எங்கு திறக்கப்பட்டது? பீகார்ல ரீசெண்டா இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. வட இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் கோரக்பூரில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் ஜீரோ கார்பன் கிராமம் பிவாண்டி. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் நெட்வொர்க் போர்ட்டல் தளம் குஜராத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் கிரிப்டோகிராபி அருங்காட்சியகம் முசீரில் அமைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் உதய்பூர்ல இருக்கு. ISO சான்றிதழை பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால். இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் அவசர மருத்துவ சேவை உத்தரகாண்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த நாள் தேசிய பாதுகாப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 4ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஒரு நிலையான எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு. ஜனவரி கடைசி ஞாயிறு உலக தொழுநோய் தினம். February 1 இந்திய கடலோர காவல்படை நாள். February 10 உலக பருப்பு நாள். February 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். February 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். February 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். February 21 சர்வதேச தாய்மொழி தினம்.
மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். எந்த மாநில அரசு இந்திராமா வீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின மாநிலம் தெலுங்கானா. தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாவப்பட்ட குடும்பங்களுக்கு வீட்டு இலவசமா கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த இந்திராமா வீட்டு திட்டம். தெலுங்கானா மாநிலத்துடைய ருத்ரேஸ்வர கோயில 39வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளம்ல சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் போன் அடிப்படையிலான வாக்களிக்கும் முறை தெலுங்கானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் வனவியல் பல்கலைக்கழகம் தெலுங்கானா மாநிலத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானா மாநிலம் ஆசாரா ஓய்வூதிய திட்டம், ஒருமுறை திட்டம், கீதா கார்மிகுலா பீமா திட்டம், மகாலட்சுமி திட்டம், பிரஜா பலன் திட்டம். உலகின் முதல் முப்பரிமாண அச்சிடப்பட்ட கோவில் புருகுப்பள்ளியில தெலுங்கானா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. அடிப்படை கட்டமைப்பு மற்றும் குடியரசு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? PS ஸ்ரீதரன் பிள்ளை. அரூப் குமார் தத்தா அசாமின் ரேகட் லச்சித் பர்புகான் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்காங்க. சித்ரா பானர்ஜி தீபகருணி ஒரு அசாதாரண காதல், சுதா மற்றும் நாராயணமூர்த்தியின் ஆரம்ப வாழ்க்கை, மான்சுக் மண்டவியா எதிர்காலத்தை உரமாக்குதல், சஞ்சீவ் ஜோஷி எக் ஜமதார் மேரே அண்டார், பி விக்ரம் மகா சப்னி கூடு, SD முனி ராஜதந்திரத்தில் ஈடுபடுதல், அஸ்வினி பிரபு செதுக்கப்பட்ட கற்கள், மாமல்லபுரத்தின் மர்மங்கள், லக்ஷ்மி முர்தேஸ்வர் புரி சூரியனை விழுங்குதல்.